Hello friends, welcome to Indian Jobs Mill. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அதாவது ஆர்ஆர்பியிலேருந்து இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் எப்போ தான் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ நாளைக்கு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட், நியூஸ் பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னா இப்போ ட்ரெயின் வந்து ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள வந்து லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பி அப்படின்னா அவர் கூட இன்னொருத்தர் வந்து ஓட்டுவாங்க இல்லையா, அவருக்கு பேர் தான் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், rrbchennai.government.in. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ரீஜனுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ், பிடிஎஃப், அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் பாருங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, ஏஜ், குவாலிஃபிகேஷன், வேக்கன்சிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நியூஸ் தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் அஃபீஷியலாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ பாஸ் பண்ணவங்க, டிகிரி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகுது ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பி அப்படின்னா, லோக்கோ பைலட் அப்படின்னா ட்ரெயின் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள தான் லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் அப்படின்னா அவர் கூட இன்னொருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், அவருக்கு பேர் தான் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள், February 19 ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன் இருந்தால் அப்படியே விட்டுருங்க, இன்னொரு முறை அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா. ஸ்டார்டிங் டேட் எப்போ ப்ரோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். January 20, இன்றைக்கி January 19 இல்லைங்களா. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வெளியாகுது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். மேபி இந்த ஜனவரி எண்டிங்கில் வரலாம், இல்லை February ஸ்டார்டிங்கில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன் பிரகாரம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் லெவல் 2 7th பே கமிஷன் பிரகாரம் பேசிக் சேலரி இனிஷியலே பாருங்கள் 19,900, கிட்டத்தட்ட 20,000 உங்களுக்கு சேலரி. இது வந்து பேசிக் தான். இது போக டிஏ இருக்குது, அடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி ரயில்வேஸ் தரப்பில் ஏகப்பட்ட அலவன்ஸ் தருவாங்க. ஆர்மியை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேஸில் அலவன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏஜ் பாருங்கள், 1/7/2024 இந்த தேதிப்படி 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், 35 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years 33 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இப்போதைக்கு பாருங்கள், 5,696 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்கே, நம்ம அதிகமான வேக்கன்சி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இடையில் வந்து வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்ஸ் போட்டவங்க இதுக்கு அலோடு இல்லை, வித்தவுட் கிளாஸஸ் ஒன்லி அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ட் விஷன், நியர் விஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே வந்து தரவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்து எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். இந்த மெக்கானிக்கு, ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிஷியனு, இந்த ஒயர்மேன், இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 year டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதில் 3 year டிப்ளமோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலில் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் டிகிரி படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே ப்ரோ, அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் படிச்சிருந்தா மட்டும்தான் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இன்ஜினியரிங் கேட்டகிரி ஆல்சோ இதுக்கு எலிஜிபிள் தான்.
ஸோ அடுத்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். சதர்ன் ரீஜனுக்கு சென்னையில் இருக்கும். சென்னையில் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்கும். இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி 13 ரீஜனல் லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பப்பட்டால் தமிழ் லாங்குவேஜிலே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்டு வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிலபஸ் என்ன, எந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி, முக்கியமாக சிபிடி எக்ஸாம் தான். சிபிடி எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து மெயினாக செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது நீங்கள் யூஆர் ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகிரி, யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அப்ளை ஃபீஸ் இல்லை, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 500 ஆன்லைனில் பே பண்ணும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்ஸு, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ்க்கு 250, அதர் கேட்டகிரிக்கு 500 பே பண்ணணும். அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில், அதாவது இன்றைக்கி ஈவினிங் மேபி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில், சென்னை ரீஜனுக்கு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கிளியராக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து அஃபிஷியல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, இது அஃபிஷியல் தான். சரிங்களா? ஒரு ரீஜனுக்கும் ஒரு வெப்சைட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.rrbchennai.government.in. ஸோ இங்கே தான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? பெங்களூர், போபால், இந்த கொல்கத்தா, இந்த மாதிரி அந்தந்த ரீஜனுக்கான வெப்சைட் அட்ரஸ் வந்து மாறும். சென்னைக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான், ஃபேக்கெல்லாம் இல்லை. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டாக இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் அஃபீஷியலாக வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது 100% ரியல் தான், ஃபேக் எல்லாம் கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறைலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த டிசிப்ளினில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது மினிமம் இந்த ஏஎல்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஐடிஐ இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், அது அந்த டிஸ்டன்ட் விஷன், நியர் விஷன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இனிஷியல் சேலரி வந்து 19,900. நிறைய பேர் இதுதான் சேலரி அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது சேலரி கிடையாது, இது வந்து பேசிக்கே 20,000. இப்போ டிஎன்பிஎஸ்சி விஓ போஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் வந்து 24,000 இருக்கும் சேலரி. அதோட டிஏ வந்து ஒரு 5,000 ப்ளஸ் 29,000 ஆட் ஆகும். அது போக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி அலவன்ஸ்லாம் தருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும். அதை விட இதில் சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அலவன்ஸ், மத்திய அரசு சலுகை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக்கே 20,000, அது போக டிஏ இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது வரும்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் வரும் ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க.
ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். படிச்சுட்ருக்கிறவங்க கண்டினியூஸாக படிங்க. சரிங்களா? நிறைய பேர் இதுக்கு என்ன புக் தான் படிக்கணும், புக் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்த உடனே புக் சஜஷனு, எப்படி அப்ளை பண்ணணும், சிலபஸ்ஸு, அது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? சொல்லலாம். ஸ்டார்டிங் டேட் வந்து January 20, லாஸ்ட் டேட் வந்து February 19 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கரெக்டாக 1 மாதம் தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இதை அப்ளை பண்ணுறவங்க, அதாவது முன்னாடியே அப்ளை பண்ணுறவங்க விடிய காலையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் வந்து அதுக்கப்புறம் லேட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் வந்து படிக்கிறேன் அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரிங்க. காலையில் ஒரு 4 மணிக்கு இல்லை அப்படின்னா ஒரு 3 மணிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சர்வர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? இதுவே நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுறீங்க, மதியம் ஈவினிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சிபிடி எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது 5 வருஷத்துக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் அப்ளிகேஷன் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம முயற்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.